வேட்டையன் படத்தின் ரிலீஸுக்கு ஏற்பட்ட சிக்கல், அதிரடியாக உதயநிதி எடுத்த முடிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தை மிக பெரும் பொருட்செலவில் லைக்கா நிறுவனம் தயாரித்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கடைசியாக லால் சலாம் படத்தை தயாரித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனை வைத்து இந்தியன் 2ஆம் பாகத்தையும் தயாரித்திருந்தனர். இந்த 2 படங்களுமே கலவையான விமர்சனங்களை பெற்று வசூலில் தோல்வியை தழுவியிருந்தது. இதனை எல்லாம் சரிகட்ட வேட்டையனை சிறப்பாக வெளியிட திட்டமிட்டிருந்தனர். அதற்காக தீவிர ப்ரமோஷன் பணிகளும் செய்து இருந்தனர். தற்போது கடைசியாக வெளியான 2 படங்களின் தோல்வியால் வேட்டையன் திரைப்படத்திற்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது. லைக்கா நிறுவனத்தின் மீது விநியோகஸ்தர்கள் கடைசி 2 படங்களின் நஷ்ட ஈடு கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. கடந்த 2 படங்களுமே சரியாக போகாததால் நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது. இது என்ன சரி செய்துவிட்டு வேட்டையன் ரிலீஸ் செய்ய வேண்டும் என கூறி வருகின்றனர். தற்போது இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதாம். இதனை சரி செய்ய உதயநிதி களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தை தமிழகத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிடுகிறது. இதனால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விரைவில் இதனை சரி செய்து வேட்டையன் உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்.